அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பக்கத்து வீடு அப்படின்னா அவங்களுக்கு வந்து உதவி செய்யணுங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் தேவைப்படும். என்னதான் வசதியா இருந்தா கூட திடீர்னு அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருவாங்க. பால் தேவைப்படலாம். உங்க வீட்ல எக்ஸ்ட்ரா பால் பாக்கெட் இருக்கலாம். குடுத்து உதவணும். சர்க்கரை இல்லாம இருக்கலாம். கடை மூடி இருக்கலாம். வெந்நீர் தேவைப்படலாம். கரண்ட் போயிருக்கும். அல்லது உங்க வீட்ல வெந்நீர் இருந்தா அத குடுத்து அனுப்பலாம். இந்த மாரி சின்ன சின்ன உதவிகள் குடுக்க வேண்டும். இறைவன் சொல்லுகின்றான், "மறுமையை நிராகரிப்பவர் யார் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியல் இருக்கும்போது பட்டியல் சொல்லிக் கொண்டே வருகிறார். அப்ப யம்னவுனல் மாவூன் அவர்கள் யார் என்றால், அற்பமான பொருட்கள் தருவதை கூட தடுப்பார்கள் அப்படிங்கிறான். சின்ன சின்ன விஷயம் தானே. அப்ப அதெல்லாம் குடுத்து உதவணுமா இல்லைங்களா? அப்போ இதுலயும் குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காரருக்கு அதிகமான உரிமை. ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு அவங்களுக்கு வந்து தேவைப்படும். திடீர்னு வந்து அவங்க வீட்ல உடம்பு சரியில்லாம போலாம். "அக்கா ஒரு கால்ஃபால் மாத்திரை இருக்கா?" அப்படின்னு கேட்பாங்க. நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு ஃபோன் போட்டு வரலாம். வீட்டுக்கு வரலாம். உங்க வீட்ல இருக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? ஏன்னா உங்க வீட்ல இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்ப குடுத்து உதவணும். இதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தான். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாரி சின்ன சின்ன உதவி செய்வதை நாம் வந்து தடுக்கக்கூடாது. அப்படி சின்ன உதவி செய்வதை தடுப்பது அல்லது கொடுக்காமல் இருப்பது இருக்கிறதே, நாம் மறுமையை நிராகரித்த குற்றத்திற்கு உள்ளாவோம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இது இது வந்து மிக முக்கியமான ஒன்று.